நீங்க எங்கடா போனீங்க? எங்க போய் என்ன புடிங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு திமுக காரன் வந்து இப்ப தமிழன் பிரசன்னாவோ ராஜீவ் காந்தியோ அவங்க முட்டு கொடுத்து பேசறதுல எனக்கு வியப்பே கிடையாது. திமுக காரன் அப்படிதான் பேசுவான். ஆனா நீங்க எங்கடா போனீங்க? புரட்சி தமிழர் ஐயா சத்யராஜ், அப்புறம் கரு பழனியப்பன், அப்புறம் நிறைய பேர், நம்ம அண்ணா அமீர் கூட வாய் திறந்த மாதிரி தெரியல. இவங்க எங்க போனாங்க? பிரகாஷ்ராஜ் மாநிலம் விட்டு மாநிலம் வந்து அவர் தமிழ்நாட்டு அரசியல பேசுவார்ல, அந்த பிரகாஷ்ராஜ் எல்லாத்துக்கும் ஒரு ட்வீட் போடுவாப்புல, ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு போடுவாப்புல. அந்த பிரகாஷ்ராஜ் எங்க போனாரு? இந்த கோவன் எங்க போனாரு? இந்த பெரியாரிவாதிகள் எங்க போனாங்க? எங்கடா போனீங்க? எங்க போனீங்க? எங்க போய் என்ன புடிங்கிட்டு இருக்கீங்க? இந்த அரசு ஒண்ணுமில்லாத ஒண்ணுக்கு இந்த அரசு அப்படியே வானளவு புகழ்வாங்க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி சம்பவம் பண்ணிட்டாரு. ஸ்டாலின் ராஜ்யம், ஆளுநர் பூஜ்யம், வந்தார் உதயநிதி, ஆளுநர் சரணாகதி அப்படின்னா அப்படியே எதுக்கு முன்னே அடிச்சு விடுவாங்க. ஆனா இங்க என்ன சம்பவம்னு பார்த்தா ஒரு இளவும் இருக்காது, உப்பு சப்பலாத ஒன்னா இருக்கும். அதை பெருசா பூதாகரப்படுத்தி இங்க ஸ்டாலினுக்கு வந்து வெண்சாமரம் வீசுறது. இவரை போல உலகத்துல ஆட்சி பண்ண முடியுமா? இந்தியாவுக்கே முன்னுதாரணமா திகழ்றாரு. திராவிட மாடல் இந்தியாவுக்கே ஒளி விளக்கா திகழ்து. ஆகா ஓஹோன்னு இஷ்டத்துக்கு ஜால்ரா போடுறது. ஆனா அரசு தவறு பண்ணா வாயே திறக்கிறது இல்லை. அதுல இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டுல தூய்மை பணியாளர்கள் மீது பெரிய அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டு இந்த ஊடகங்கள் மூலமாக ஊதி பெரிதாக்கி கட்டமைத்த இந்த சமூக நீதி அரசுக்கிற போலி பிம்பம் உடஞ்சு போச்சு. உடஞ்சு போன பிறகு இப்ப திடீர்னு அறிவிக்கிறாங்க, தூய்மை பணியாளர்களோட நலங்காக்கும் விதமாக இந்தந்த திட்டங்கள் அமலாக்கம் செய்யப்படும் அப்படின்னு. தூய்மை பணியாளர்களை கையாண்ட விதத்துல உன் ஆட்சியோட லட்சணம் சந்திச்சிருச்சு. மாநிலம் முழுக்க காரி துப்புறான் திமுக. இந்த சமயத்துல இந்த கூட்டணி கட்சியில் வந்து இது வரவேற்கத்தக்கது அப்படின்ட்டு அதுல ஐயா முத்தரசன், ஐயா சண்முகம், அதுலயும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க பாருங்க, வித்தியாசமானவங்க. இந்த சூரியவம்சம் படத்தை சொல்லுவாங்கல்ல, மாமனார் சரத்குமார கலெக்டர் ஆன தேவயானி அணுகுவாங்க. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, தேவயானியை சொல்றப்ப அவங்க வந்து மாமனாருக்கு மருமகளாவும் நடந்துக்கிட்டாங்க, கலெக்டராவும் நடந்துக்கிட்டாங்க அப்படி. அந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்ட்கள் வந்து ரெண்டு பக்கம் கம்பு சுத்துறாங்க. ஒரு பக்கம் இந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிச்சும் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் கன்னடம் அப்படின்னு பூசி முடுகிறாங்க. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி யாரு கன்னடமா? காவல்துறைக்கான். காவல்துறை என்ன தன்னாட்சி அமைப்பா? தன்னிச்சான அதிகாரம் இருக்கா? காவல்துறை வந்து தன்னிச்சையா முடிவெடுத்து அவங்க ஏதாவது இயங்குறாங்களா? காவல்துறைக்கு ஒன்னே ஒண்ணுதான், ஒபே த ஆர்டர், செய்து முடி, அவ்வளவுதான். அந்த உத்தரவை போடுவது அரசு, அரசாங்கம். இப்ப 13 நாளா பார்த்தாச்சு. 13 நாளா திமுக அரசோட நிலைப்பாடு என்ன, கொள்கை முடிவு என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. ஆனா இது எதுவுமே ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியே பேசுறாங்க. சேகர்பாபு இப்படி பண்ணிட்டாருங்க. சேகர்பாபு வந்து இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துறாரு, அவை பெயரை உருவாக்குறாரு. ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் சேகர்பாபு பண்றாருன்னா ஸ்டாலின் என்ன பண்றாரு? ஸ்டாலினுக்கு தெரியாத? அப்புறம் காவல்துறை பண்ணிருச்சு, முதலமைச்சர் தலையிடணும். முதலமைச்சர் எங்கடா தலையிடுறது? முதலமைச்சர் தலையிட்டு முதலமைச்சர் செயல்படுத்தி தான் இந்த நிலைமையில வந்து நிக்குது. இதெல்லாம் முதலமைச்சர் தெரியாதா? இது முதலமைச்சருக்கு தெரியாது அப்படின்னா முதலமைச்சர் இருக்கவே லாய்க்கலன்னு அர்த்தம்.